சொல்றாங்கன்னா செங்கோட்டையனை எடுத்துட்டு வேற யாரையோ தான் வந்துட்டு இவர் வந்துட்டு உள்ள எடுத்துக்க போறாரு. யாரோ பேச்சு கேட்டுதான் இபிஎஸ் அவர்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. சில பேர் சொல்றாங்க முக்குளத்தோர் வாக்க வந்து சேகரிக்கிறதுக்கு தான் இபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவலும் வெளியே வந்திருக்கு. நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க இதை பத்தி? எது எப்படியோ இப்போதைக்கு வந்து கட்சியுடைய கொடி யாரு பக்கத்து இருக்கு? எடப்பாடி. கரெக்டா? அதே மாதிரி ஆபீஸ் தலைமையகம் எங்க இருக்கு? அவர்கிட்ட இருக்கிற மாவட்ட செயலாளர் கட்சி கட்சியில இருக்கு, அவர்கிட்ட தான் இருக்கு. அப்ப அவர் தான் அத்தாரிட்டி. சரிங்களா? இவங்களும் அத்தாரிட்டி இல்லாத ஆட்கள். சரி, அத்தாரிட்டி இல்லாத ஆட்கள் ஒரு இடத்துல வந்து மக்களை கூட்டி தைரியமா சில விஷயங்கள் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு செங்கோட்டையனையா. எல்லாருமே எதிர்பார்ப்போட இருந்தோம், என்னமோ சொல்ல போறாரு. ஆனா பதவியை தூக்கிட்டாங்க. இப்ப அமைதியா இருந்திருக்கலாம்ல. அதை விட்டு தேவையில்லாம போயிட்டு நான் வந்து உண்மை ரகசியத்தை உடைக்க. என்ன ரகசியத்தை உடைச்சாரு? இப்ப உனக்கு நிலைமை இது எவ்வளவு மோசமாயிருச்சு. இப்ப போய் ஐயா அங்க போய் கிடக்குற. அவங்க அமித்ஷா வந்து உடனே ஹெல்ப் பண்ணுவாங்களா? அமித்ஷா பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சீட் நிறைய கொடுக்குறியான்னு கேட்பாங்க. நீ ஃபுல் சீட் எடுத்துக்கிட்டு எடப்பாடி. எனக்கு தேவை பதவி வேணும். கரெக்டா? நான் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்.